வெல்கம் டு மை சேனல். நீங்கள் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பூவோட பேர் வந்து ரங்கூன் கொடி, மதுமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரங்கூன் கொடி பூர்வீகம் வந்து மலாய் நாடு. பூக்கள் பார்த்திங்க அப்படின்னாக்கா 3 வகையாக வந்து சேஞ்ச் ஆகும், கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரே பூ தான் 3 கலர்ஸில் மாறும். ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலரில் இருக்கும், அப்புறம் லைட்டாக பிங்க் கலர், லைட் பிங்க்கில் வரும், அப்புறம் டார்க் பிங்க்குக்கு வந்துடும். இந்த மாதிரி ஒரே பூ வந்து 3 கலராக மாறும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஒரு கொத்தில் வந்து 3 கலர் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தா தெரியும். இந்த பூக்கள் வந்து ஒரு கொத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டு, லைட் பிங்க், அப்புறம் டார்க் பிங்க்கு கலந்த மாதிரி இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒரு கொடி வகை தான். இது நீங்கள் வந்து வீடு செவரு, அதுக்கப்புறம் வந்து தூண், கம்பு, தட்டி இந்த மாதிரி இடத்துலலாம் படர விட்டிங்கன்னா நல்லாவே படரும். இப்போ இந்த பாருங்கள், டபுள் கலராக தெரியுது பாருங்கள். அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஒயிட் கலரில் இருக்கும், செகண்ட் ஸ்டேஜ் வந்து லைட் பிங்க், அப்புறம் ஃபைனலாக வந்து நல்லா முதிர்ச்சி அடைஞ்ச ஸ்டேஜில் டார்க், இப்போ பார்க்குறீங்கல்ல இந்த வீடியோவில் இந்த கலருக்கு மாறிடும். பார்க்க நல்லா அழகாக இருக்கும். பொதுவாக வீடுகளில் வந்து இது அழகுக்காக வச்சுருப்பாங்க. பார்க்க நல்லா 3 கலரில் பார்க்க அழகாக இருக்கிறதுனால அழகுக்காக வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு சில பாரம்பரியத்தில் பார்த்திங்கன்னா மருத்துவத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க இந்த இலைகள், காய் இதெல்லாம். இந்த கொடியை பொறுத்த வரைக்கும் நல்ல சூரிய ஒளி இருக்கணும். அதே மாதிரி வந்து தண்ணியும் வந்து அதுக்கு ஊற்றிட்டு வரணும். நல்லா பார்க்க வந்து நல்லா கொடி நல்லா படர்ந்து போய் நிறைய பூக்கள் கொத்து கொத்தாக பூத்துருக்கும். மாடியிலலாம் நீங்கள் அப்படியே படர விடலாம். இப்போ நாங்களும் வந்து மாடியில் தான் அப்படி படர விட்டுருந்தோம். அப்படியே நல்லா அப்படியே மெத்த விரித்த மாதிரி பூத்துருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கொடி வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே வளரும். மாலை நேரங்களில் இந்த கொடி பக்கத்தில் போனீங்கன்னா நல்ல ஒரு வாசனை இருக்கும். இதுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து இயற்கை உரம் கொடுக்கலாம், கிச்சன் வேஸ்டேஜ் கொடுக்கலாம். இந்த செடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெம் கட்டிங் மூலயமா நீங்கள் வந்து வளர்க்கலாம். ஒரே பூ தான் வந்து 3 கலராக மாறும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு கலராக இருக்க மாதிரி ஒரு கொத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த 3 கலர் கலந்துருக்கும். பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பூக்கள் பூக்கும். இதில் நல்லா நீங்கள் கீழே மண்ணில் வச்சு அப்படியே மாடிக்கு படர விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா ரோட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வியூ, அந்த செடி, அந்த பூத்திருக்கிற அழகு வந்து தனியாக தெரியும். நல்ல வெயில் இருக்கிற இடமா பார்த்து வச்சிங்கன்னாவே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.